தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மாநாட்டிற்காக விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, விஜய் கட்சி தொடங்கி நடைபெறக்கூடிய முதல் மாநாடு, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு தன்னுடைய அரசியல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் தற்போது மாநாடு நடத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கான அந்த வேலைகளை கட்சி நிர்வாகிகள் பார்த்து வருகிறார்கள். அதற்கான இடம் முதலில் திருச்சியில் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு சேலம், ஈரோடு ஆகிய இடங்களில் பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த இடங்களில் அனுமதி கிடைப்பது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஒரு மிகப்பெரிய இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முதல் மாநாட்டை செப்டம்பர் 22 அல்லது 26 ஆகிய 2 தேதிகளில் ஏதாவது ஒரு தேதியில் நடத்தலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முடிவுகள் இன்னும் ஓரிரு நாட்களில் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக 22ஆம் தேதி நடத்தினால் அன்று விடுமுறை நாள். எனவே ரசிகர்களுக்கும் அல்லது கட்சி தொண்டர்களும் அந்த மாநாட்டிற்கு வருவதற்கு எளிமையாக இருக்கும் என்று அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தன்னுடைய முதல் மாநாட்டில் கட்சியுடைய கொள்கை, தன்னுடைய நிலைப்பாடு உள்ளிட்ட விஷயங்களை விஜய் பேச இருப்பதாகவும் அறிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக கட்சி கொடி அறிவிக்கப்பட்டுவிடும். குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்திலேயே வெளியாகிவிடும் என்று கூறப்படுகிறது. கட்சி கொடி மாநாட்டில் அறிவிப்பார்களா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் மாநாட்டிற்கு வருபவர்கள் கட்சி கொடி கட்டிக்கொண்டே வர வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்கு முன்பு கொடி அறிவிக்கப்பட்டுவிடும். கட்சியின் மாநாட்டில் கொள்கை மற்றும் நிலைப்பாடு ஆகியவை அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்ரீராம், விஜயனுடைய மாநாடு விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா.